பார்க்க சொல்றேன். டெல்லி சூரி சார் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணாரு. அதனால பெனிஃபிட் வர மாதிரி நிறைய ஷேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வித்தின் நோ டைம் யூ வில் கெட் 10 times ப்ராஃபிட். யார் இந்த புது கேரக்டர்? தம்பி அவனோட டிஸ்கஸ் பண்ணி. சும்மா இருங்க சுருஜி, எப்ப பார்த்தாலும் கோத்து விட்டுக்கிட்டு. ஆனா நீ வேறப்பா, ஏற்கனவே 10 கோடி ரூபாய் லாஸ் பண்ணிட்டான். இப்ப புதுசா ஏதாவது பண்ணி வச்சிருவானு பயப்படுறேன். நீ என்ன செய்வியா எனக்கு தெரியாது. என் லாஸ் கவர் ஆகணும். இந்த அட்வான்ஸ். அவனுக்கு பணம் எது கொடுக்குறான்? எல்லாத்தையும் தப்பா பார்க்க கூடாது, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சரியா Sure, sir. இருக்கும். ஓகேவா சங்கர், நம்ம ப்ராஜெக்ட் கிளியரன்ஸ் எல்லாம் எப்ப முடியும்? முடிஞ்சது, அந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க. சாரி தாமண்ணா, அவன் மிஸ் ஆயிட்டான். அவன் மிஸ் ஆயிட்டான், நாம ஃபீல் பண்றோம். தாம மிஸ் ஆயிட்டான், நம்ம தம்பி ஃபீல் பண்ணுவோம். தம்பி எதுக்கு ஃபீல் பண்ண போறான் ஜி? போலீஸ்காரன் வந்து இது கூட புரியலையே உனக்கு? துர்கா நேத்து அவனுக்கு பணம் கொடுத்தான், இன்னைக்கு அவன் அட்டாக் பண்ணிருக்கான். அதாவது தாமுவை கொலை பண்றதுக்கு துர்கா அந்த கில்லருக்கு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கான். அப்படின்னா தேவக்கோட்டையில நடந்ததா இங்கே நடக்க போதா? அங்க நடந்தது என்ன நீ சொல்லவே இல்லையப்பா. சொல்றேன். தேவக்கோட்டையில சண்டி வீரன் பாண்டின்னு 2 பிரதர்ஸ் இருந்தாங்க. சண்டி வீரனுக்கு டஸ்ட் அலர்ஜி இருந்ததுன்னு விவசாயம் மொத்தத்தையும் பாண்டி தான் பாத்துக்கிட்டான். அவன் அலர்ஜியை இவன் எனர்ஜியா யூஸ் பண்ணிக்கிட்டு பொறுப்பு மொத்தத்தையும் தான் பேர்ல எழுதிக்கிட்டான். அவன் சண்டி வீரனா? இல்ல, பாண்டி. ஆதாயம் மொத்தத்தையும் ஷேர்ஸா வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணான். விவசாயத்துல நஷ்டம் வந்துருச்சுன்னு தங்கம் மொத்தத்தையும் வித்துட்டான். அதையும் அவன் நம்பி. பாண்டி தானே? இல்ல, சண்டி வீரன். ஒரு நாள் இவன் நெல்லு வாங்குறவன வழியில பார்த்தப்ப அவன் மோசடி மொத்தமும் வெளியில வந்துருச்சு. இப்ப அவன் சண்டி வீரனா? இல்ல, பாண்டி. மறுநாளே பாவம் அவன் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். இப்ப சொல்றது பாண்டி தானே? சண்டிதான். கரெக்ட். ஆனா அவன் செத்து போனது பாம்பு கடியால இல்ல, அதை விட பயங்கரமான பாண்டியால. பாம்பை பலிகடாவாக்கி பிரதரைய கொலை பண்ணிட்டான். ஆஸ்திக்காகவும் அண்ணனோட பொசிஷனுக்காகவும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அண்ணன் கூட பார்க்காம அவரை கொலை பண்ணிட்டான். தேவக்கோட்டையில நடந்த அந்த பயங்கரமான சம்பவம் முத்துப்பட்டினத்திலேயே நடந்துருமோன்னு பயமா இருக்கு. யாருண்ணே? யாருண்ணே உன்னை அட்டாக் பண்ணது? யாரு உன்னை அட்டாக் பண்ணது? யாருண்ணே? சொல்லுண்ணே. யாரு உன்னை அட்டாக் பண்ணது? யாருன்னு மட்டும் சொல்லுங்கண்ணே. அவனை இங்கே பொழுந்துற. யார் அது? யாருன்னு சொல்லுங்கண்ணா. 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 யார் அட்டாக் பண்ணது? யார் அட்டாக் பண்ணது? சொல்லுங்கண்ணா. யார் அது? எதுக்குடா இப்படி வெறி பிடிச்ச நாய் மாதிரி கத்துற? அட்டாக் பண்ண வச்சது நான் தான். சாகரத்துக்கு முன்னாடி எதுக்காக சாகரன்னு உனக்கு தெரியணும். அதனாலதான் மினிஸ்ட்ரியும் எஸ்பியும் பிளான் பண்ணி உங்க அண்ணனை வச்சு சாக அடிச்சு அடுத்து சாக போறது நீதான். அண்ணா இவனை சும்மா விடக்கூடாதுன்னா சுட்டு பொசுக்கணும். சுட்டு பொசுக்கணும் அவனை. சுட்டு பொசுக்கு. நம்ம கூடவே இருந்து துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவனை சும்மா விடக்கூடாது. சுட்டு பொசுக்கணும் அவனை. வெயிட் பண்ணாதடா. சுட்டு பொசுக்கணும். சுட்டு பொசுக்கணும். நீ சொன்னதை கேட்டது ரொம்ப நல்லதா போச்சு. அவன் பேச்ச கேட்டிருந்தா பாசத்துல சுட்டிருக்க மாட்டேன். உன் சூப்பர் ஐடியாவுக்கு தேங்க்ஸ். எதுக்குடா விசில் அடிச்ச? சாரோட ஐடியாவுக்காகடா. மெண்டல் பீக் போயிருச்சு. மைண்ட் பிளாக் ஆகி போச்சு. சவுண்ட் கட் ஆகி போச்சு. பிரபா சார், டேட்டாபேஸ் தங்கராஜனால தான் டெல்லி சூரிய பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது. அதனால இந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துறேன். ஓகே. என்ன ரவுடித்தனம் பண்றேன்? நீங்க தங்கராஜுங்கிற எவன்டா? ஏய் சூரி, 2 பேரும் சமாதானமா செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். செட்டில்மெண்டா வாங்கிட்டு செட்டில்மெண்ட் வேண்டி கிடைக்கு. கேண்டிடேல கொடுத்து என்ன மொத்தமா மாட்டி விட்டீடா. ஏன் டேட்டாவையே கொடுக்குறியா நீ? இந்த டெல்லி சூரி யாருன்னு தெரியுமாடா உனக்கு? எல்லாரையும் ஃபுட்பால் விளையாண்டவன்டா நானு. என் டேட்டாவை சங்கரிட்ட கொடுத்ததுனால அவன் என்ன ஃபுட்பால் ஆடிட்டான்டா.
எவ்வளவு தப்பு பண்ண வேண்டியதாச்சு உன்னால. ஒரு பாவம் அறியாத மினிஸ்டர் மேல டவுட் கிரியேட் பண்ணி தாமுவை வச்சு கொலை பண்ண வச்சிருந்தா. மேட்ரே இல்லாத மல்லி லில்லியை ரேப் பண்ண போறான்னு சொல்லி அவன் சாப்பாட்டுல வச்சு கொலை பண்ணிட்டானா. கடைசியில அண்ணனத்த உயிருக்கு மேல நினைச்ச துர்காவை அவன் அண்ணன் கையாலே கொலை பண்ண வச்சிருந்தா. இந்த விஷயம் அந்த தாமுக்கு தெரிஞ்சதுன்னா அப்படியே உயிரோட என்ன எரிச்சு பஸ்மமாக்கிடுவான்டா. இதுக்கப்புறம் என் டேட்டாவை பணத்துக்கு ஆசைப்பட்டு எவனுக்காவது அவனை கொடுத்தல உன்னை வெட்டி போட்டுருவேன். ஏய் வாங்கடா. என் டேட்டாவை நாசம் பண்ணிட்டு உன் டேட்டாவை என்கிட்ட விட்டுட்டு போயிட்டு ஐ வில் see your end. ஹலோ, யோ சூரி, சூரி எங்க போய் தொலைஞ்சாங்க? ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், அந்த சூரிய ஆபீஸ் அடிச்சு நொறுக்கி நாசம் பண்ணிட்டு போயிட்டான். அதனால சூரிய மேட்டர் மொத்தத்தையும் தாமு கிட்ட சொல்லிட்டேன். உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்லல சார். ஏன்னா என் டார்கெட் டெல்லி சூரி. தாமு திடீர்னு ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வான்னு கூப்பிட்டான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏதாவது ப்ராஜெக்ட் பேரை சொல்லி ஒரு 50 லட்சத்தை அடிச்சுட்டு இங்க எஸ்கேப் ஆயிடும். இல்லைன்னா நம்ம விஷயம் தெரிஞ்சு நம்ம தேவையில்லாத வம்புல மாட்டிக்கோ. நீ ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன். டேய், உன் போனை எடுத்தா தாண்டா நான் பேய அலைவேன். ஏன் போன் கட் ஆயிடுச்சு? அந்த தாமு கையில மாட்டினா பஞ்சு பஞ்சாயிடுவான். வாங்க சொல்லிட்டேன், உட்காருங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் வர சொல்லியிருக்கேன்? ஒண்ணு இல்ல, விடிகாலையில ஒரு கனவு கண்ட, அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் வர சொன்னேன். ஆச்சரியம், அந்த டைம்ல வர கனவு பலிக்கியா? சொல்லி கேட்போம். ரொம்ப அழகான ஒரு காடு, அந்த காட்டுல ராஜா மாதிரி ஒரு சிங்கம், மயில் மாதிரி ஒரு காதலி, கூட சப்போர்ட்டுக்கு புலி மாதிரி ஒரு தம்பி, யானை, கரடி, சிறுத்தை, நிறைய ஃப்ரெண்ட்ஸ். இதுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேட்டைய ஆரம்பிச்சிச்சிங்களா? பவர் ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணிச்சு. கைடன்ஸ் கொடுக்க டெல்லியில இருந்து ஒரு குள்ள நரி வந்துச்சு. எச்எஸ் ஒரு திங்கிற அந்த புரோக்கர் நரி மொத்த ப்ராஜெக்டையும் விழுங்கலான்னு பிளான் போட்டுச்சு. ஒன்னும் தெரியாத யானைய போட்டு கொடுத்துச்சு. மூளை இல்லாத புத்தி இல்லாத சிங்கம் குருட்டுத்தனமா குள்ளநரி சொன்னதை அப்படியே நம்பி அந்த யானைய கொன்னுடுச்சு. நரி அதோட நிக்காம குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட லாயக்கில்லாத கழுதப்புலியோட கண்ணு மயில் மேல பட்டுடுச்சுன்னு சொல்லி சிங்கத்தோட டென்ஷனை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. சிங்கமும் யோசிக்காம மேட்டருக்கு கொஞ்சம் கூட உதவாத மீட்டரை வச்சிருக்கிற அந்த கழுதப்புலிய விஷம் வச்சு கொன்னுடுச்சு. அதுக்கப்புறமும் சாட்டிஸ்ஃபை ஆகாத அந்த குள்ளநரி தம்பி புலி மேல இல்லாதையும் போலாத்தையும் சொல்லிச்சு. கேணத்தனமான அந்த சிங்கமும் தனக்கு பின்னாடி நடக்கிற சதி தெரியாம தன்னுடைய தம்பி புலியை கொன்னுடுச்சு. ஏமாந்ததுக்கு இந்த அடி அடிச்சுக்கிறாரு, ஏமாத்திர என்ன எந்த அடி அடிப்போம். இப்போ கேள்வி நேரம். இந்த கதையில சிங்கம் யாரு? நீங்க தான். குட். யானை யாரு? மினிஸ்டர் நாகராஜ். வெரி குட். அப்ப கழுத புலி? எஸ்பி மல்லி. எக்ஸலன்ட். மயில்? சுகன்யா. புலி? துர்கா. அமேசிங். இப்போ கோடி ரூபாய்க்கான கேள்வி, குள்ள நரி யாரு? நரி பாவம், அது என்ன பண்ணும்? பின்னாடி டைனோசர் இருக்கு. டைனோசர் எங்கடா இருக்கு? அது ஸ்பீல்பர்க்கோட கிரியேஷன். இது குள்ள நரியோட மேனிபுலேஷன். இன்னும் என்ன நான் இவங்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? இப்ப அவசரப்படாத. இவன் சாவு வரலாற்றுல பதிவாகணும். இவன் மேல படுற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கணும். முதல் அடியிலேயே முகம் மாறி போகணும். 2வது அடியில இடுப்பு நொறுங்கி போகணும். 3வது அடியில முதுகு கூணாகணும். உடம்புல உயிர் மட்டும் இருக்கணும். இன்னும் இந்த உடம்புல ஏன் உயிர் இருக்குன்னு இவன் துடிக்க இவனே என்ன கொன்னுடுங்கன்னு சொல்லி நம்ம காலை பிடிச்சு கெஞ்சணும். அதுக்கப்புறம் இவனை நாயடி பேயடின்னு அடிக்கணும். இவன் உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்கணும். அதை பார்த்த சந்தோஷத்துல நாம துள்ளி குதிக்கணும். கண்ணை விரிச்சு சாவியோ, இல்ல நாக்கு தள்ளி சாவியோ, இல்ல ரத்தம் கக்கி சாவியோ. கொரியன் சினிமால கொலை டிஃபரெண்டா பண்ணுவானுங்கண்ணா. எதுக்குண்ணா? நம்ம ராம் கோபால் வர்மாவோட ரத்த சரித்திரத்துல விதவிதமா மர்டர் இருக்கு. கைய கரும்பு மிஷின்குள்ள விட்டு நசுக்கிறது, தலை மேல ஆணி அடிச்சு கொள்றது, நெஞ்சில ட்ரில்லிங்க போட்டு கொலை பண்றது. இந்த டிவிடி எல்லாம் வாங்கிட்டு வா. அத ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கிட்டு நாமளே ஒரு புது கான்செப்ட கிரியேட் பண்ணி அதை 5Dல ஷூட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணிடலாம். குள்ளநரி, பயமா இருக்கா? நான் உன்னை கொல்லாம விட்டுனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன சார் அது? நீ ஒரு பிளான் போட்டு டிராமா கிரியேட் பண்ணி என்ன ஆட வச்சல. இப்ப நானும் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு பிளான் போட்டு வச்சிருக்கேன். அந்த ப்ரோக்ராம்ல நீ நான் நினைக்கிற மாதிரி டான்ஸ் ஆடி நீ நான் கன்சிடர் பண்ணி உன்னை விட்டுருவேன். ஓகேவா? ஓகே. சிமிகவும் மறந்தேன், ஆனால் கண்டேன்
என்னடா விழுந்துட்டேன். ஏய் இது பார் எதிரி இன்னும் நிறைய இருக்கு. ஏய் இது பார் நான் சொல்றத கேளு. எதிரி இது பார் உன்னை விதமா டார்ச்சர் பண்ணி கொல்லான்னு எவ்வளவு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எதிரா டேய் அவன் வெறும் ஜோக்கர். அவன் ஆஃப்டர் ஆல் என் கேம்ல நான் யூஸ் பண்ண ஒரு சின்ன பால். நான் உயிரை விட மேலா மதிக்கிறது எங்க அப்பாவை. அந்த நல்ல மனுஷனை நீ அநியாயமா கண்ணீர் விட வச்சிட்ட. அந்த பாவத்துல பங்கு எடுத்துக்கிட்ட உன் பார்ட்னர்ஸ உன் கையாலே கொலை பண்ண வச்சு அந்த எவிடன்ஸை காட்டி உன் மேல ஷூட்டர் சைட் ஆர்டர் வாங்கிட்டேன். ஒன்ஸ் டிக்கெட் கிடைச்சிட்டா இந்த சங்கர் களத்துல இறங்கிடுவான். இப்போ உன்னை லீகலாவே போட்டு தள்ளலாம். உன் கதை கந்தல். ए बिहारियों, इसको मेरी आंखों के सामने मार के यही चला दो. என்ன கொண்டுடாத. நீ என்ன சொன்னாலும் கேட்கிற. நீ எது கடல் தர. செத்து போன கலெக்டர் ரொம்ப நேர்மையானவர், நியாயமானவர். அவருடைய மனைவி உத்தமி. அவங்க மேல அபாண்டமா பழி சுமத்தி அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணமானவன் நான் தான். எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லி தப்ப ஒத்துக்கிட்டல. நீ மட்டும் என்ன விட்டுட்டீனா இந்த ஊரை விட்டு இல்ல நாட்டை விட்டு ஓடி போயிடுற. டிசைட் பண்ண வேண்டியது டெமோக்ரஸி. இவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் இவனை நாய சுடுற மாதிரி சுட சொல்லி எனக்கு லைசென்ஸ் கொடுத்திருக்கு. இது தப்புன்னு உங்கள ஒருத்தர் கையை தூக்கினாலும் இவனை உயிரோட விட்டுறேன். உனக்கு 15 செகண்ட் டைம் கொடுக்குற. முடிஞ்சா முயற்சி பண்ணிக்கோ. ஏற்கனவே அவன் பெரிய என்கவுண்டர் சங்கர். குருவி சுற மாதிரி சுட்டு தள்ளுவாயா. ப்ளீஸ் கையை தூக்குங்கயா. நாமெல்லாம் ஒரே ஊருக்காரங்க, அவன் வெளியூருக்கார. உங்களை கையெடுத்து கூப்பிடுற. கையை தூக்குங்க. நீங்க கைய தூக்கலன்னா அவன் என்ன கொண்டுடுவா. உங்களுக்கு டப்பாவை சாக்லேட் தர. கைய தூக்குங்கம்மா. நான் கை தூக்க மாட்டேன். நீ ரொம்ப ரொம்ப கெட்டவன், கொலைகாரன். வேடிக்கை வந்து வாழ்க்கையை ஓட்டுக்கடா. அண்ணா வாங்கடா வந்துட்டாங்கடா. என் பார்ட்னர்ஸ் வந்துட்டாங்க. என்ன போலீஸ் ஒருத்தன் கை தூக்குனா கூட விட்டுறேன்னு சொன்னல. இப்ப ஆளுங்க 3 பேர் வந்திருக்காங்க. தூக்குங்கடா. நாங்க வந்தது உன்னை காப்பாத்த இல்ல, வழி அனுப்புறதுக்குங்கண்ணா. ஸ்டோரிய முடிச்சு வைக்கிறதுக்கு. சார் நீங்க கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு சார். நான் எவ்வளவோ பாவம் பண்ணிருக்கேன், எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கேன். நீ ரொம்ப நல்லவன். கதை முடிஞ்சது.